வணக்கம்டாப்ல. தேனியிலிருந்து நான் இந்த அரசியலை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் என்னை உஸ்பேத்தி விட்டுருவாங்க இந்த டிஎம்கேல. ஏற்கனவே ஆர் ராசா அண்ணன் வந்து அசிங்கமா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், அசிங்கமா பச்சா பேசினாரு. இந்துக்களை கோயிலுக்கு போனவங்க பூரா இந்த அப்படின்னு பேசியிருந்தாரு. அந்த பதிவு இருக்கு. இப்ப இவரு இந்த பட்டைக்கு கருத்து சொல்லிட்டாரு. அந்த பட்டைக்கு கருத்து வந்து எங்க கிட்ட வாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து சித்தர்களை கும்பிட்டு இந்த பட்டை எப்படி அடிக்கிறதுன்னு ஐயா முத்துலாமி தேவர் தேசிய தலைவர் அவர்கிட்ட போய் ஒரு மாசம் எங்க தாத்தன் எல்லாரும் போய் இருந்தவங்க, சின்ன குழந்தையில இந்த பட்டைக்கு அர்த்தம் அவர் தான் சொல்லுவார். இன்னைக்கு அவர் இல்லைன்னொடனே நீங்க அந்த பட்டையை போட்டா ஏன் டிஎம்கேல இந்துக்கள் யாருமே இல்லையா? ஐயா கேட்குறேன், இந்த வீடியோவில் கேட்குறியா? என் மாமியா இருக்கேன் இந்துக்கள் கோயிலுக்கு ஏன் போறீங்க? போகாமே இருந்துட வேண்டியதானே? டிஎம்கேல இருக்கவங்க ஏன் கேட்க மாட்டீங்களா கேள்வி? இல்ல ஆகுனா இங்கே வந்து நோண்டாம போய் எந்த மதத்தையுமே நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வேதனை தாங்க முடியல. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு இந்த நெத்தில பட்டையை போட்டாத்தே எங்களுக்கு வந்து கரெக்டான பார்த்தாலே ஒரு இது இருக்கும். இந்த கடவுளை நாங்கள் கும்பிடுறது எங்களுக்கு தான் தெரியும். எங்க இந்துக்களே வராதிங்க, தயவு செய்து எந்த கடவுளையும் கொச்சப்படுத்தி பேசாதீங்க. ஓட்டு கேட்க வரீங்களா? ஓட்டை கேளுங்க. போட்டா போடுறாங்க, போராட்டி போறாங்க. எல்லா கட்சிக்காரன்ட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். ஏன்னா எதுக்குத்தான் இப்படி பேசுறீங்க? அசிங்கமா பட்டை போட்டா ராமம் போட்டா உனக்கு தெரியுமா? பெரிய மனுஷனா இருக்கீங்க நீ. வருங்கால சின்ன குழந்தைய வந்து கேவலமா கேக்குதியா? என்ன அந்த பட்டைக்கு இதை அர்த்தமா அப்படின்னு என்கிட்ட கேட்கும் போது எனக்கு நான் செத்துடலாமான்னு வருது. நான் ஒரு இந்து, நாங்க வந்து ஒரு நல்லது செய்யறதுக்காண்டி இருக்கோம். ஏன்னா அந்த இந்துக்கள் வச்சு இந்த பட்டையை போட்டு ஓட்டு கேட்டோம்னு அவசியம் கிடையாது எங்களுக்கு. நான் கடவுளை நம்புறவங்க, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். எதுக்கு அப்படி அசிங்கமா பேசுறீங்கன்னே தெரியல. வாயில வாரது நல்ல சாப்பாடு தானே நம்மளாம் சாப்பிட்றோம். பெத்த தாயிட்டு தானே சாப்பிட்றோம். சித்திரவதை பண்ணாதீங்க. இதுல வேற 10 பேர் வந்திருக்கேன் டிஎம்கே. நீங்க வந்து இப்படி பேசி விட்டீங்க அப்படி என்னடான்ட்டு நான் இந்துக்கு தாண்டா. பட்டையை பேசும்போது எனக்கு உணர்ச்சிகள் வரத்தான் செய்யும். முடிஞ்சா என்னை கொன்னு விடுங்க, இல்லைன்னா நான் பேச மாட்டேன். கொன்னுட்டீங்கன்னா பேச மாட்டேன், போதுமா? அதுக்காக ஆகுனா எண்ணெயவே வந்து நொத்துங்க இந்துக்கள். எந்த சமுதாயத்தையும் பத்தி பேசக்கூடாது, எந்த மதத்தை பத்தியும் பேசக்கூடாது. எல்லா கடவுள் ஒண்ணுதேன்னு நினைக்கிறேன் நான். எங்க மன வேதனையினால நான் இப்ப பேசுறேன். உடனே வந்துருவாங்க 10 20 50 பேர் 60 தூக்கிட்டு ஆயிரம் அப்படிங்க. இன்னி வந்தீங்கன்னா அவ்வளவுதான்டா. நான் குலகாரனா கூட ஆறுறதுக்கு நான் ரெடியா இருப்பேன். தேவையில்லாம இந்துக்களவே நோண்டுக்கடா. அன்னைக்கு அப்படித்தேன் அந்த பிள்ளை பாட்டு பாடுறது ஐயப்பன் சாமியை வச்சு. என்னங்கடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்களா? மனுஷங்களாடா நீங்களா?